ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சுவையாக காரசாரமான புளியம்பூ துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னியை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னே தெரியாது, ஆனால் இது ரொம்பவே பாரம்பரியமான தமிழ்நாட்டு உணவு. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க பருப்பு அதுக்கப்புறம் பூண்டு எல்லாமே கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட 1 கப் நறுக்கின வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. இந்த புளியம்பூ உங்களுக்கு எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. சம்மர் முடிஞ்சு வின்டர் முடிகிற டைமுக்குள்ளே உங்களுக்கு பூவெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த கிடைக்கிற டைமில் நீங்கள் சட்னியாவோ இல்லை பொடியாவோ செஞ்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வதக்கின வெங்காயத்து கூட நான் 1 கப் புளியம்பூ சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணது, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வேக விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கணும். புளியை விட புளியம்பூவில் புளிப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நான் அதனால தான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்திருக்கேன். இந்த புளியம்பூவில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அடிக்கடி சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மைய அரைச்சிடலாம். இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம புளியம்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.